நரியம்பட்டு கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியாம்பட்டு கிராமத்தில் இன்று எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் முன்னிலையில் கிராம மக்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசு விதிமுறைகளை பின்பற்றி காளைகளுக்கும் எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் மனித உயிர்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் விழாவை நடத்துவதாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த எருதுவிடும் விழாவில் வேலூர், குடியாத்தம், திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, மிட்டூர், ஆலங்காயம், நிம்மியம்பட்டு, வாணியம்பாடி என பல்வேறு பகுதிகளில் இருந்தும், ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது. இந்த காளைகளை கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பின்னர் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டு காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது. இந்த குறைவான வினாடிகளில் இலக்கை சென்றடையும் காளைகளை உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக பஜாஜ் பல்சர் இருசக்கர வாகனம், 2வது பரிசாக ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டி, 3ஆம் பரிசாக ஹோண்டா சைன் இருசக்கர வாகனம் என 50 பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் எருதுவிடும் விழாவில் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இவ்விழாவை காண சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கண்டுகளித்தனர். எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக ஆம்பூரில் இருந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட வீரராகவன். One, two.